ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி தெரியுது, ஏன்னா 3 நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி நான் இன்னும் ரிவ்யூவே கொடுக்காம இருந்தேன். ரொம்ப மனுஷங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் ஒரு சில படத்துக்கு நல்லா இருக்காத படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அதிகமாக கொடுத்துட்டதா சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. அது என்ன படம் நான் சொல்ல விருப்பப்படல. நீங்கள் பழைய ரிவ்யூஸ்லேயே பாருங்கள், அது நான் அப்லோடில் தான் இருக்குது, பாருங்கள். அந்த படம் 1 செகண்ட். அந்த மாதிரி ஒரு சில படத்துக்குலாம் நான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரொம்ப அதிகமாக கொடுத்ததா சொல்கிறீங்க. மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு கரெக்டாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா ரேட்டிங் கொடுக்குறது நம்ம கடமை. ஏன்னா நம்ம காசு கட்டியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்கிறதா ஒரு உண்மையான ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணுன்றது தான் நம்ம போய் தப்பாக கொடுத்தோன்னா கன்ஃபார்ம் மக்களுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். மன்னிச்சிருங்க, இனிமேல் கரெக்டான ரேட்டிங்கை கரெக்டான ரிவ்யூவாக நான் கொடுக்குறேன். இனிமேல் வரக்கூடிய எல்லா படத்துக்கான ரிவ்யூவும். ஓகே, ஸோ இதை சொல்கிறது தான் நெக்ஸ்ட் பிராண்ட் நியூ. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். பிராண்ட் நியூவோட கதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோ வே ஹோம் பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்ம நோ வே ஹோம் பார்த்துருப்போம். பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன்றதை மறந்துருப்பாங்க. அதுதான் இங்கே இப்போ மறந்துட்டாங்க. இந்த படத்தை எப்படின்னா மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நியூயார்க்கில் ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி சரி செய்கிறான்றதா கதை. ஒரு சிம்பிளான லைன், ஆனால் அதில் கொஞ்சம் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறனால படம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இது ரொம்ப சூப்பராக இருந்த சீன்ஸே பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் பேனர் ஹல்கா மாறுற அந்த சீன் சூப்பராக இருக்கும். தென் சேடி சிங்க்னு நினைக்கிறேன், அவங்களோட சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க என்ன கேட்டால் நான் சொல்ல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாரலில் நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா ஸ்பாய்லராக மாறிடும். அதனால நான் ஸ்பாய்லர் என்னால் முடிஞ்சாலும் நான் சொல்லாமல் உங்களுக்கு நான் ரிவ்யூவை கொடுக்குறேன். ஸோ அவங்களோட சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம டாக்டர் பேனர் ஹல்கா மாறின அந்த ஃபைட் சீன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் தோணலை. மேபி பார்த்தீங்கன்னா 3Dக்கு இது ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்விங்கிங் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்குன்னு கிடையாது. இது கொஞ்சம் எமோஷ்னலான படம், ஓகேவா? கொஞ்சம் ஒரு சில இடத்துல எமோஷ்னல் டர்ன்ஸ் இருக்கும். ரொம்ப ஒரு எமோஷனலும் கன்வே பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷனும் கன்வே பண்ணியிருப்பாங்க. 2 ஆக்ஷனும் மாஸாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். எல்லாம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. கிரெடிட் சீன் பற்றி சொல்லணும்னா, கிரெடிட் சீனில் எனக்கு பெருசாக ஒரு டீசெண்டான ஒரு கிரெடிட் சீன் தான் கொடுத்துருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் எல்லாருமே சரி, எல்லாரும் நான் பார்க்கும்போது தேட்டர் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி என்னென்னு எல்லாம் போயிட்டுருக்கு. இவங்க பேர் வருது, கடைசியில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ வருது போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் வருது, அது என்னன்னு போய் பாருங்கள். அது வந்ததுக்கப்புறமேட்டு என்னென்னா சரி ஒரு சிம்பிளான கிரெடிட் சீன் தான்ட்டு நானும் அதுக்கப்புறம் ஸோ நல்ல ஒரு படம், கன்ஃபார்ம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.7 நான் தரேன் கன்ஃபார்ம். இந்த தடவை ரேட்டிங் சரியான ரேட்டிங்காக இருக்கும். 3.7 தரேன். நீங்கள் ரவுண்ட் ஆஃப் 4ன்னு வச்சுக்கிட்டாலே எனக்கு ஓகே தான், நாட் இஷ்யூ. ஏன்டா இன்னும் 1% என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஏதோ நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கும் அதுதான் தோணுது. என்னென்னா ஒரு சில இடத்துல ஏதோ விஎஃப்எக்ஸ் மேபி ஏதோ ப்ராப்ளமோன்றது எனக்கு தோணுது. ஏதோ டக்குன்னு ரெடி பண்ண மாதிரி டக்குன்னு சடனாக முடித்த மாதிரி டக்குன்னு முடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸில் ஒரு சில குறைபாடம் தான் தோணுது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில ஏஐ மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் 3D விஷன் சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான், டீசென்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம். கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.